இந்த ஜீவதயவு கருணை என்பது என்னவென்றால் தன் உயிரை பாதுகாக்க வேண்டும், தன் ஜீவனை காருண்யம் செய்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் இது தன் உயிரை பாதுகாப்பதோடு இல்லாது தன் உயிருக்கு பாதுகாப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டேன் என்பதை உணர்ந்து பிற உயிர்களும் இந்த சிரமத்தை போக்க வழியில்லாது தவிக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் அந்த சிரமத்தை போக்கி நிவர்த்தி செய்வதுதான் இந்த ஜீவகாருண்ய கருணை நெறி, திருநெறி, அருள் நெறி, நன்னெறி. ஆக கருணை என்பது தன்னிடத்திலே உருவாகி தன்னிடத்திலே மலர்ந்து உலக உயிர்களிடத்திலே விரிவடைந்து ஏகமாக இருப்பதற்கு பெயர் கருணை. தனக்கே வைத்துக் கொள்வதற்கு பெயர் பேராசை. ஆனால் அனைவருக்குமாக கொடுப்பதற்கு பெயர்தான் கருணை. நன்றியா. இப்போது மனதை அந்த